Hi, welcome back. நாங்கள் கிரியேட் பண்ணுற வீடியோ டியூட்டோரியல்ஸ் ப்ளஸ் எக்ஸாம் நோட்ஸ் இது எல்லாமே ஆண்ட்ராய்ட் ஆப்பில் ஆட் பண்ணியிருக்கோம். ஆப்போட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கிங்க. அதில் சப்ஜெக்ட் வைஸ் யூனிட் வைஸ் கண்டென்ட் கொடுத்துருக்கோம். அந்த கண்டென்ட்லேயே வீடியோ லிங்க்கும் கொடுத்துருக்கோம், ப்ளஸ் நோட்ஸ் அதையும் கொடுத்துருக்கோம். ஸோ இந்த வீடியோவில் ஒரு 4 பில்டின் ஸ்ட்ரிங் ஃபங்க்ஷன்ஸை பற்றி பார்க்க போகிறோம். ஸ்ட்ரிங்கோட லென்த் கண்டுபிடிக்கிறது, ஸ்ட்ரிங்கை காப்பி பண்ணுறது, ஸோ இதெல்லாம் பார்க்க போகிறோம். ஸோ அதை பார்க்குறதுக்கு முன்னாடி ஸ்ட்ரிங்னா என்னென்னு ஃபஸ்ட்டு தெரியணும். ஸ்ட்ரிங்குங்கிறது வந்து கலெக்ஷன் ஆஃப் கேரக்டர்ஸ்னு சொல்லலாம், இல்லை அரே ஆஃப் கேரக்டர்ஸ்னு சொல்லலாம். ஸோ ஏன்னா ஸ்ட்ரிங்குங்கிற டேட்டா டைப் வந்து சியில் இல்லை, டைரெக்டாக. அதுக்கு பதிலாக கேரக்டர் அரே அப்படின்னு சொல்லி நம்ம டிக்ளேர் பண்ண முடியும். கேரக்டர் நேம் ஆஃப் டபுள் கோட்ஸில் முருகன் கொடுத்துருக்கேன். அப்போ என்ன ஆகுனா, எப்படி ஸ்டோர் ஆகுனா, நம்ம ஆல்ரெடி சொன்ன அரேங்கிறது வந்து கண்டினியூஸ் மெமரி லொக்கேஷனில் ஒவ்வொரு இண்டெக்ஸ்லையும் ஒவ்வொரு வேல்யூ ஸ்டோர் ஆகும். இப்போ இந்த கேரக்டர் அரேன்னு டிக்ளேர் பண்ணிட்டேன்னா இந்த எம்ங்கிறது வந்து 0th இண்டெக்ஸில் ஸ்டோர் ஆகும், யூங்கிறது ஃபஸ்ட் இண்டெக்ஸ், ஆருங்கிறது செகண்ட் இண்டெக்ஸ், அப்படி வரிசையாக ஸ்டோர் ஆகிட்டு என் முடிஞ்சதுக்கப்புறம் நல் கேரக்டர் வந்துச்சுன்னா தான் அந்த அரே எண்ட் ஆகுதுங்கிறது அர்த்தம். கம்பைலருக்கு அப்போ தான் அந்த அரே எண்ட் ஆகிருக்குங்கிறது புரியும். ஸோ இதுதான் ஒரு ஸ்ட்ரிங். ஸ்ட்ரிங்கை வந்து எப்போயுமே சியில் வந்து கேரக்டர் அரேவை நம்ம க்ரியேட் பண்ணலாம், பட் சம்டைம்ஸ் பாயிண்டர் மூலியமாக பண்ணலாம். பட் இங்கே வந்து கேரக்டர் அரே வச்சு நம்ம சொல்லியிருக்கோம். இப்போ இந்த ஸ்ட்ரிங் ஹேண்ட்லிங் ஃபங்க்ஷன்ஸ் இருக்கிற ஹெடர் ஃபைல் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரிங் டாட் ஹெச்னு ஒன்று இருக்குது. அதில் நிறைய ஸ்ட்ரிங் ஹேண்ட்லிங் தேவையான ஃபங்க்ஷன்ஸ்லாம் உள்ளே ஆல்ரெடி எழுதியிருக்கு. ஸோ இப்போ நம்ம ஸ்ட்ரிங் லென்த் கண்டுபிடிக்கிறது, ஸ்ட்ரிங் காப்பி பண்ணுறது, இதெல்லாம் யூஸ் பண்ணணும்னா அந்த கோடில் இன்க்ளூட் ஸ்ட்ரிங் டாட் ஹெச் கொடுத்தே ஆகணும். ஃபஸ்ட்டு ஃபங்க்ஷன் பேர் strlen. இது எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா, இந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணோம்னா இந்த ஃபங்க்ஷன் strlenக்குள்ளே ஒரு கேரக்டர் அரேவை நம்ம உள்ள பேராமீட்டராக சென்ட் பண்ணோம்னா இந்த ஃபங்க்ஷன் என்ன பண்ணோம், அந்த பேராமீட்டரில் கொடுத்த கேரக்டர் அரேவோடைய லென்த் என்னன்னு கண்டுபிடிச்சி சொல்லணும். இப்போ என்ன பண்ணுறேன், கேரக்டர் ஸ்ட்ரிங் str ஆஃப் ஈக்குவல் டு டபுள் கோட்ஸில் ஹலோன்னு கொடுத்துட்டேன், சைஸ் நான் மென்ஷன் பண்ணல. இப்போ strlen ஆஃப் இந்த கேரக்டர் அரேவோட வேரியபிள் நேமை வந்து கொடுக்குறேன். இப்போ இந்த strlen என்ன பண்ணும், இந்த வேரியபிளை எடுத்துக்கிட்டு அதோடைய லென்த் என்னன்னு கண்டுபிடிச்சி ரிட்டர்ன் பண்ணும். ரிட்டர்ன் பண்ணும்போது அது எங்கே வந்து ஸ்டோர் ஆகும், lenல ஸ்டோர் ஆகும். len = 5ன்னு வரும். ஸோ இப்படி தான் வந்து ஸ்ட்ரிங்கோடைய லென்த் கண்டுபிடிக்கணும். அடுத்தது கம்பேர் டூ ஸ்ட்ரிங்ஸ் கேரக்டர் பை கேரக்டர். இதுக்கு ஃபங்க்ஷன் பேர் strcmp string1, string2. 2 ஸ்ட்ரிங் கொடுக்குறோம், அதை கம்பேர் பண்ணுது. கம்பேர் பண்ணி ரெண்டும் ஈக்குவலாக இருந்துச்சுன்னா 0ன்னு ரிசல்ட் கொடுக்கும். ஸ்ட்ரிங் 1 வந்து லெஸ் தேன் ஸ்ட்ரிங் 2ஆக இருந்தால் நமக்கு வந்து வேல்யூ 0வோட கம்மியான வேல்யூ வரும். ஸ்ட்ரிங் 1 கிரேட்டர் தேன் ஸ்ட்ரிங் 2ஆக இருந்தால் வேல்யூ வந்து 0வோட அதிகமான வேல்யூ நமக்கு ரிட்டர்ன் பண்ணும். இப்போ strcmp-க்குள்ளே முருகன் கொடுத்தோன்னா ரெண்டும் சேம் ஸ்ட்ரிங்கு, ரெண்டு ஈக்குவலாக இருக்கனால 0ங்கிறது எனக்கு ரிட்டர்ன் பண்ணும். strcmp ஆஃப் ஆப்பிள் பனானான்னு கொடுத்தோன்னா ரெண்டு வேறு ஸ்ட்ரிங்கு. ஸோ இந்த லென்த்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஆப்பிள்ங்கிறது வந்து பனானாவோட ஸ்மாலாக இருக்குது. ஸோ 0வோட கம்மியான வேல்யூ ரிட்டர்ன் பண்ணும். அடுத்தது கன்கேட்டினேட் டூ ஸ்ட்ரிங்ஸ். கன்கேட்டினேட்னா ஒன்றும் இல்லை, 2 ஸ்ட்ரிங்கை சேர்த்து எழுதுறதுக்கு பேர் கன்கேட்டினேட் தான். கன்கேட்டினேட்டுங்கிறது மீனிங். இப்போ இந்த கன்கேட்டினேட் எப்படி பண்ணுறதுன்னா strcat ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. இந்த ஃபங்க்ஷன் 2 இன்புட் வாங்குது. ஒன்று வந்து டெஸ்டினேஷன், இன்னொன்று சோர்ஸ். ஸோ டெஸ்டினேஷன் ஸ்ட்ரிங் ஷுட் பி லார்ஜ் இனஃப் டு ஹோல்டு தி ஃபைனல் ரிசல்ட். இப்போ இதோட எக்ஸாம்பிள் பார்ப்போம். இப்போ கேர் s1 ஆஃப் 20 = முருகன். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா murugan ஒரு குறிப்பிட்ட லென்த்தாக இருக்குது, பட் நம்ம வந்து அதிகமான ஸ்பேஸை கொடுத்துருக்கோம். எதுக்குன்னா கன்கேட்டினேட் பண்ணும்போது இடம் இருந்தால் தான் கன்கேட்டினேட் ஆகும். அடுத்தது s2வில் வந்து ராக்ஸ்ன்னு கொடுத்துருக்கோம். இப்போ strcat ஆஃப் s1, s2 அப்படின்னா இந்த s2வில் இருக்கிற வேல்யூவை தூக்கி s1ஓட சேர்த்து s1லேயே வச்சுக்கும். அதான் வந்து strcat ஸ்ட்ரிங் கன்கேட். ஃபைனல் அவுட்புட் வந்து முருகன் ராக்ஸ்னு வந்து நிற்கும். அடுத்தது strcpy காப்பி ஒன் ஸ்ட்ரிங் டு another. strcpyங்கிற ஃபங்க்ஷனு இதுலேயும் அதே மாதிரி தான், டெஸ்டினேஷன் சோர்ஸ். ஸோ அகைன் மறுபடியும் டெஸ்டினேஷன் வந்து இப்போ நம்ம சோர்ஸில் இருக்க வேல்யூ டெஸ்டினேஷனில் காப்பி பண்ணாலும் சைஸ் வந்து டெஸ்டினேஷனுக்கு நம்ம என்ன வேல்யூ சைஸ் கொடுத்துருக்கோமோ அந்த சைஸோட பெருசாக இருந்துச்சுன்னா காப்பி ஆகாது. ஸோ டெஸ்டினேஷனோட சைஸ் பெருசாக இருக்கணும். எக்ஸாம்பிள் பாருங்கள், srcங்கிறது ஒரு கேரக்டர் அரே, அதுக்குள்ளே இன்ஜினியர் கொடுத்துருக்கேன். அப்புறம் destங்கிறது வந்து சைஸ் 20 கொடுத்துருக்கேன். அப்போ strcpy ஆஃப் dest, srcன்னு கொடுக்குறேன். அப்போ இந்த வேல்யூ வந்து டெஸ்ட்டுக்கு காப்பி ஆகும். 20 சைஸோட கம்மியாக இருந்துச்சுன்னா எரர் இல்லாமல் காப்பி ஆயிரும். ஸோ இதெல்லாம் தான் ஸ்ட்ரிங் ஹேண்ட்லிங் ஃபங்க்ஷன்ஸ் இன் சி.